ஹலோ கிரியேட்டர்ஸ், இப்போ யூடியூப்ல ரீசெண்டாக வியூஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. அது மூலமாக நம்ம வீடியோஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு அதிகமாக ரெக்கமெண்ட் ஆகும், நம்ம சேனலும் வந்து க்ரோ ஆகும். ஸோ இந்த வீடியோவில் அந்த அப்டேட் பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த அப்டேட் வந்து மெயினாக யாருக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, எஜுகேஷ்னல் வீடியோஸ் போடுறவங்களுக்கு தான் இந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. எஜுகேஷ்னல் கண்டென்ட்னா ஸ்கூல் காலேஜ் சிலபஸை சொல்லிக் கொடுக்கறது மட்டும் அல்ல, பொதுவாக லர்னிங்கை சொல்லிக் கொடுக்குற எல்லா சேனல்ஸுமே வந்து எஜுகேஷ்னல் கேட்டகரியில் வரும். யூடியூப்பில் நம்ம வீடியோவை அப்லோடு பண்ணும்போது வீடியோ கேட்டகரி செலக்ட் பண்ணுவோம்ல, அதில் நம்ம எஜுகேஷனை செலக்ட் பண்ணால் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணுறது மூலமாக யூடியூபுக்கு நம்ம வீடியோவை பற்றி மோர் கிளாரிட்டி வந்து கிடைக்கும். அதாவது இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் வீடியோங்கிறத தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கும்போது யூடியூபுக்கும் இந்த வீடியோவை பற்றி ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கும். அதாவது யாருக்கு இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணால் பார்ப்பாங்கங்கிற ஐடியா கிடைக்கும். அது மூலமாக அவங்க நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆப்வியஸாக கரெக்டான பீப்புளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது நமக்கு நிறையா வியூஸ் வந்து கிடைக்கும். சரி, இப்போ இந்த 4 ஆப்ஷன் என்னென்னங்கிறத நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இந்த 4 ஆப்ஷன்ஸுமே வந்து ஆப்ஷனல் தான். அதாவது நீங்கள் தேவைப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைன்னா எதுவுமே கொடுக்காம விட்டுறலாம். அது வந்து உங்கள் சாய்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த டைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எஜுகேஷன்லேயே நிறையா டைப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து என்டர்டெயின்மெண்ட். அதாவது நீங்கள் வீடியோவில் எஜுகேஷன் கூட என்டர்டெயின்மெண்ட்டும் கலந்து நீங்கள் சொல்லித்தரீங்கன்னா நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணலாம். அடுத்து கான்செப்ட் ஓவர்வியூ, அதாவது ஒரு கான்செப்டை மெயினாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அடுத்து ப்ராப்ளம் வாக் த்ரூ, அதாவது ஒரு ப்ராப்ளம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதுக்கப்புறம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், அதாவது உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்து சொல்லி கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி, அதாவது ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆக்டிவிட்டியை செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது புதுசாக ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து சிமுலேஷன். சிமுலேஷன்னா என்னென்னா, இப்போ ஒரு மாடலை வச்சு சொல்லித்தரது. டைரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸை வந்து டைரக்ட் ட்ரைனிங் கொடுக்காம ஏதாவது ஒரு மாடலை வச்சு சொல்லிக் கொடுக்கறத சிமுலேஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதர். இந்த லிஸ்ட்டில் எதுவுமே உங்களுக்கு மேட்ச் ஆகலைன்னா நீங்கள் அதர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அடுத்து இருக்கிற இந்த அகாடமிக் சிஸ்டம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கண்ட்ரி லிஸ்ட் வரும். அதாவது நீங்கள் போட்டிருக்கிற எஜுகேஷ்னல் வீடியோ வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து சூட்டபிளாக இருக்குங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்கள் வீடியோ வந்து மெயினாக இந்தியன்ஸுக்கு தான் தேவைப்படும்னா நீங்கள் இந்தியாவை செலக்ட் பண்ணலாம். இதுவும் வந்து தேவைப்பட்டால் செலக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து இருக்கிற லெவலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கண்ட்ரி செலக்ட் பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து நீங்கள் தேவைப்பட்ட லெவலை வந்து செலக்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிகினர் கொடுத்துருக்காங்க, இன்டர்மீடியட், அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னா கிளாஸ் வைஸ் செலக்ட் பண்ணலாம். கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட் கொடுத்துருக்காங்க. கெரியர் ஆர் டெக்னிக்கல், அதாவது நீங்கள் ஜாப்ஸ் பற்றிலாம் போடுறீங்க இல்லைன்னா டெக்னிக்கல் போடுறீங்கன்னா நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணலாம். இல்லை இந்த லிஸ்ட்டில் உங்கள் ஆப்ஷனே இல்லைன்னா நீங்கள் அதர் வந்து செலக்ட் பண்ணலாம். இது வந்து உங்கள் சாய்ஸ். அடுத்த ஆப்ஷன் வந்து எக்ஸாம் ஆர் கோர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதுவும் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. 10th எக்ஸாம், சிபிஎஸ்சி, இந்த மாதிரி என்ன எக்ஸாம் வேணும்னாலும் நீங்கள் இதில் டைப் பண்ணலாம். டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சஜஷன் வரும். அதிலிருந்து நீங்கள் டைரெக்டாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் நான் சொன்ன இந்த 4 ஆப்ஷன்ஸுமே கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் தேவைப்பட்டால் செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஆனால் உங்கள் எஜுகேஷனல் வீடியோ பற்றி நீங்கள் மோர் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது மூலமாக யூடியூபுக்கும் உங்கள் வீடியோ எதை பற்றிங்கிற ஒரு ப்ராப்பரான ஐடியா கிடைக்கும். அது மூலமாக யாருக்கு உங்கள் வீடியோ தேவைப்படுதோ அவங்களுக்கு கரெக்டாக உங்கள் வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வியூஸும் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த அப்டேட் வந்து இன்னும் எல்லாருக்குமே கொடுக்கல, கூடிய சீக்கிரத்தில் எல்லாருக்குமே கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த அப்டேட் வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் எஜுகேஷ்னல் கண்டென்ட் போடுறீங்களோ அவங்க இந்த அப்டேட்டை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனல் வந்து நிறையா பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.